இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் நம்ம ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குறதுக்கு ரொம்ப காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ஆல்ரெடி நமக்கு ரஃபேல் போர் விமானம் தான் கிட்டத்தட்ட வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு வந்து ரீசெண்ட் டைம்ல கிடைச்சது. ஆனா இப்போ ரஃபேலுக்கு போட்டியா, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பிரான்ஸுக்கு போட்டியா ரஷ்யாவினுடைய Su-57 இவங்களும் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்தியா ரெண்டுல எதை வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. உண்மையாவே ரஷ்யா என்னதான் ஆஃபரை கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசெண்ட் டைம்ல ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா ரஃபேல் போர் விமானத்தை தான் சொல்றாங்க. அதனால இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்தாங்க. சரியா சொல்லணும்னா 2 லட்சம் கோடி செலவுல 114 ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு டேட்டாவை கொண்டு போய் இந்தியனுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் Su-57 வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இதைத்தான் வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனால ஆல்ரெடி வந்து 2 to 3 ஸ்குவாட்ரன் வந்து நமக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சரியா சொல்லணும்னா நீங்க 40ல இருந்து 60 போர் விமானங்கள் வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ரஃபேல் போர் விமானத்தோட பல மடங்கு பெட்டரான Su-57 நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலரா எல்லா சோர்ஸ் கோடும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நாங்க உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் வந்து கொடுக்குறோம். அதை தாண்டி எல்லா டெக்னாலஜியும் நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா கத்து கொடுத்துறோம். ஆல்ரெடி வந்து Su-30 MK நான் உங்களுக்கு அந்த மாதிரி தானே கத்து கொடுத்தோம். அதே மாதிரி இதுல வந்து நீங்க கத்துக்கலாம். அதை தாண்டி 70ல இருந்து 80% ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இந்தியாவிலே நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஒரு சில டேட்டாவை மட்டும்தான், ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாங்க. அதை தாண்டி வெப்பன் வந்து உங்களுடைய ஓன் வெப்பனை கூட நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா ஆஸ்ட்ரா மிசைல் ஆகட்டும், அதை தாண்டி ருத்ரம் மிசைல் ஆகட்டும், இந்த மாதிரி பல முக்கியமான மிசைலை நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சொந்த யூஸ்க்கு எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தெல்ல தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சைடு வந்து ரஷ்யா வந்து இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பட் இந்தியா வந்து இதெல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துட்டு நம்ம ரஃபேல் விமானத்தை தூக்கி போட்டு நம்ம Su-57 வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ரஷ்யாவினுடைய Su-57 ஏன் வாங்குறதுக்கு இன்னுமே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது வந்து எந்த ஆபரேஷனுமே இது வரைக்கும் சோதனை செஞ்சது கிடையாது. ரஷ்யா வந்து உக்ரைன் போர்ல நாங்க சோதனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. அதை தாண்டி ரஃபேல் போர் விமானத்தை உலகத்துல இருக்க நிறைய முக்கியமான நாடுகள் எல்லாருமே முக்கியமான போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து ரஃபேல் போர் விமானத்தை போக்கஸ் பண்றாங்க. அதை தாண்டி ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 140ல இருந்து 160 போர் விமானங்கள் நாங்க உடனடியா உங்களுக்காக ரெடி பண்ணி தரோம், நீங்கள் தயாரா இருங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெல்ல தெளிவா சொல்றாங்க. அதை தாண்டி இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான போர் விமானம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு தாண்டா ரஃபேல் போர் விமானத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தா Su-30 MKI அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் இருக்கு. கிட்டத்தட்ட 270க்கு மேல போர் விமானங்கள் நம்ம அங்கிருந்து வாங்கியிருக்கோம். அதுல 250 வந்து இன்னைக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதை தாண்டி 83 Su-30 MKI போர் விமானத்தை வந்து நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு இன்னொரு 15ல இருந்து 20 வருஷம் அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி ஒன்று போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த சைடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய முக்கியமான இந்தியாவினுடைய சொந்த முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாமே அதில் இன்டகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Su-30 MKயும் இந்தியாவுக்கு முக்கியம், ரஃபேல் போர் விமானமும் ரொம்ப முக்கியம். அதனால இந்தியா வந்து ரெண்டுல எதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் போயிட்டு இருக்குதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா 2 பேருக்கு ஒரு போட்டி வைப்போம். Su-30 MK, இந்த சைடு வந்து ரஃபேல் போர் விமானம். ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னு கேட்டா ஷுவரா வந்து நம்மளால சொல்ல முடியும் Su-57 தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா Su-57 5ஆம் தலைமுறை போர் விமானம். பட் ரஃபேல் போர் விமானம் 4.5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜெனரேஷன் போர் விமானம். ஆக்சுவலா அதை தாண்டி நீங்க வந்து இந்த ரஃபேல் போர் விமானம் ஒரு இடத்துல நின்று இருக்குன்னு வச்சுங்களேன், அதை சுத்தி Su-57 வட்டம் அடிச்சா கூட ரஃபேலினுடைய ரேடார்ல கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதுல இருக்க எல்லா டெக்னாலஜியும் ரொம்ப அட்வான்ஸா மாத்திருக்காங்க. அதுல இருக்க சென்சார் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எதிரினுடைய ரேடாரை கண்டுபிடிக்கிறது. அதுவும் பர்டிகுலரா
ரஃபேல் போர் விமானத்துல 0.1 இருந்து 1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா Su-57ல 0.1 இருந்து 0.5 கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதை தாண்டி இந்த Su-57ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. அதே மாதிரியே இந்த Su-57 வந்து இமயமலை மாதிரி பகுதிகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸான சென்சார் ஆகட்டும், 3D மேனவரிங் ஆகட்டும், த்ரஸ்ட் ஃபேக்டரிங் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல வந்து அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய யோசனையை Su-57 கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்னுமே போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இந்த ரஃபேல் போர் விமானம் ஆல்ரெடி வந்து ரஃபேல்ல F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 4.5 ஜெனரேஷன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த டெசல்ட் ஏவியேஷன் நிறுவனம் ரஃபேல் F4 வெர்ஷன், ரஃபேல் F5 வெர்ஷன், இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான வெர்ஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கூடிய விரைவில் ரஃபேல் F4 வந்து நமக்கு ரெடி ஆக போகுது. ஆக்சுவலா அதுல வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. சென்சார் எல்லாமே அட்வான்ஸா பண்ணிருக்காங்க, இன்ஜின் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, வெப்பன் எல்லாமே இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்టిక్యులரா MiCA ஆகட்டும், NG ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான மிசைல் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஓல்டு மிசைல் வந்து எந்த மாதிரி வச்சிருந்தோம்னா மிட்டர், ஸ்கேல், ஹேமர், இந்த மாதிரி முக்கியமான மிசைல் தான் வச்சிருந்தோம். அதை விட பல மடங்கு வந்து இப்ப மாத்தி வச்சிருக்காங்க. அதை தாண்டி F5 ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து 2030க்குள்ள ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து F3R அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேரியன்ட் நம்ம கேட்க கிடையாது. ஆல்ரெடி F3R வேரியன்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 36 ரஃபேல் போர் விமானம், இன்னொரு 26 ரஃபேல் மெரைன் வகை வேரியன்ட் வந்து இன்னொரு சைடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே தாண்டி இந்தியா வந்து இப்ப இந்த 114 வந்து கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இது எப்படி வந்து இங்க கொண்டு வந்து ஓனா தயாரிக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, 60% நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இருக்க முக்கியமான பார்ட்ஸ் வச்சு நீங்க தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி டெசல்ட் ஏவியேஷன் நிறுவனமும் டாடா அட்வான்ஸ் லிமிடெட் நிறுவனம், இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சியில இந்தியாவில் ஒரு ஃபேக்டரி இன்னைக்குமே இயங்கிட்டு இருக்கு. சரியா சொல்லணும்னா ஹைதராபாத்ல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது விமானத்தினுடைய ஃப்ரண்ட் பாடி, பேக் பாடி, ரியர் பாடி, இந்த மூணு முக்கியமான விஷயத்தை இந்தியாவில் தயாரிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்குமே. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஹைதராபாத்ல டெவலப் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானத்தினுடைய இன்ஜின் வந்து M88 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின். அதை வந்து இங்கேயே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி எல்லாமே பண்றதுக்கு MRO ஃபெசிலிட்டி வந்து கூடிய விரைவில் ஹைதராபாத்ல கொண்டு வர போறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஜினுடைய ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும், அதை தாண்டி இந்த முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஹைதராபாத்ல தயாரிச்சு இதை வந்து இங்கிருந்து பிரான்ஸுக்கு கூட கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதை தாண்டி சோர்ஸ் கோட் வந்து அக்சஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஃபேல் நிறுவனம் சொல்றாங்க. அதை தாண்டி டெக்னாலஜி எல்லாமே எங்கனால முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரான்ஸ் தரப்புல சொல்றாங்க. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து ஏன் ரஃபேல் போர் விமானத்தை வந்து இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க, ஏன் Su-57 ஒரு 2011 இருந்து இந்தியா தானே வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில தயாரிக்கிறதுக்கு நிறைய பிளான்லாம் போட்டாங்களே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டா 2018 அந்த பிளான் டிராப் ஆச்சு. அதுக்கு காரணம் ரஷ்யாவினுடைய இன்ஜினியர்ஸ் தான். அதுக்கு என்ன காரணம்னா இந்தியாட்ட ஒரு சில முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்லி கொடுக்கல. அதை தாண்டி இந்தியாட்ட அளவுக்கு அதிகமான காசு வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. இந்தியா அதெல்லாமே பார்த்துட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தாண்டி டெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு மாடலா இருக்கு, அது அவுட்புட் ஆகி வெளியே வருது வேற மாடலா இருக்கு. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்த காரணத்தினால இந்தியா வந்து நமக்கு இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் Su-57 வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு Su-57 வேற எந்த நாடுமே வந்து வாங்க முடியாத அளவுக்கு நிறைய குழப்பங்கள் ரஷ்யால போயிட்டு இருக்கு. அதுவும் பர்టిక్యులரா ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இப்ப வந்து இந்தியாவும் சைனாவும் மட்டும்தான் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அதனால இந்தியாவுக்கு வந்து எப்படியோ வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல தெள்ள தெளிவா ரஷ்யா இருப்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதை தாண்டி இந்த Su-57 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்துல AL-51F1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தான் பயன்படுத்துறாங்க. இதுல வந்து த்ரைட் த்ரஸ்ட் மட்டும் 11 டன் வெளியே வர அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஜாஸ்தியா இருக்கு. அதை தாண்டி இதுக்கு முன்னாடி AL-41F1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை இதுல ஸ்டார்டிங்ல வந்து ட்ரை பண்ணாங்க. இது வந்து 17 டன், அதை விட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு நம்ம நினைச்சனுடைய கெப்பாசிட்டி விட பல மடங்கு ஜாஸ்தியா இருப்பதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா ரெண்டு பேர்த்தையும் இவ்வளவு கம்பேர் பண்ணோம். இந்த ரஃபேல் போர் விமானத்தினுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு போர் விமானம்
100 120 மில்லியன் டாலர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் ஜாஸ்தி. ஆனா SU-57 நம்மனால 40 80 மில்லியன் டாலர்லயே நம்மனால வாங்க முடியும். அவ்வளோ ரேட் வந்து கம்மியா இருக்கு. ஆனா அது வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானம். அதுதான் அதுக்கும் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா இந்தியா வந்து இன்னுமே SU-57 வாங்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த சோதனையுமே எங்கேயுமே பெரிய லெவல்ல பண்ண கிடையாது. அதாவது உலக நாடுகள் வேற எந்த நாடுகள் வாங்கினாலும் சரி, அவங்க வாங்கி ஏதோ ஒரு போர்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா வந்து தைரியமா வாங்குவாங்க. பட் அந்த ஒரு குழப்பம் தான் அவங்களுக்கு SU-57 ஒரு மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்படுது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த SU-57 இந்தியா வந்து உடனடியா வாங்கினா அவங்களுக்கு எந்த மாதிரி சிக்கல் ஏற்படும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் நிறைய இஷ்யூ வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அமெரிக்கா வந்து நம்மளால பொருளாதார தடை விதிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. கேட்ஸா மாதிரி தடைகள் விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது சரியான முறையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. உடனடியா நமக்கு எமர்ஜென்சியா ஒரு 100 to 200 SU-57 வேணும்னாலும் அவங்களால தயாரிச்சு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப ரஷ்யால போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இதை இங்க வந்து இதை மெயின்டைன் பண்ற அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பர்டிகுலரா ஸ்டெல்த் ஃபியூச்சர் ஆகட்டும், சென்சார் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா பார்க்கப்படுது. அதனால இந்தியா வந்து SU-57 கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான் அப்படிங்கறத பார்க்கப்படுகிறது. நம்ம SU-57 பத்தி இவ்வளவு மைனஸ பத்தி பேசணும். இன்னொரு சைடு வந்து ரஃபேல் போர் விமானத்தினுடைய வீக்னஸும் நிறைய இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இது ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி பெரிய லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ரஃபேல் போர் விமானத்துல அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி இதுல வந்து அளவுக்கு அதிகமான இன்டர்னல் வெப்பன்ஸ் வந்து உள்ள வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. அது ஒரு முக்கியமான சிக்கலா வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி நீங்க வந்து நார்மலா வந்து SU-30, MKI, MiG-21, MiG-29 இந்த மாதிரி நிறைய போர் விமானங்கள் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கியிருக்கோம். அது எல்லாமே லைஃப் வந்து 45 வருஷம் 50 வருஷம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இதே வந்து ரஃபேல் போர் விமானம் அத்தனை வருஷம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது கூட ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதாவது ரஃபேல் போர் விமானத்தினுடைய ஒரு முக்கியமான டிராப்பா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி தெளிவா புரிஞ்சுக்குவோம். ஒன்னு வந்து லாங் டேர்ம் கோல், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம் பிளான். ஆக்சுவலா இந்தியா வந்து இப்ப உடனடியா நமக்கு ரஃபேல் போர் விமானம் வேணும் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்கு சைனா பாகிஸ்தானை சமாளிக்கிறதுக்கு ரஃபேல் போர் விமானமே நமக்கு போதுமானது. இதே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம், 50 வருஷம் 60 வருஷம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த SU-57 சரியா இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான கதை சொல்றேன். ஆக்சுவலா ஏன் வந்து நான் SU-57 இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் பண்றேன் அப்படின்னா, ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கு. சென்சார் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதை தாண்டி ஸ்பெஷல் ஃபியூச்சர் 3D த்ரஸ்ட் வெக்டரிங் ஆகட்டும், மேனுவரிங் ஆகட்டும், இந்த மாதிரி பல சிறப்பான விஷயங்கள் இந்த SU-57 பண்ண முடியும் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. உண்மையாவே என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இன்னும் கூடிய விரைவில் தெரிய வரும். இந்தியா வந்து 2ல எதை வாங்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.